அத்தக்குவா என்பது நம்முடைய உள்ளங்களால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாகும். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி 3 தடவைகள் இவ்வாறு சுட்டிக்காட்டி அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா என்று சொன்னார்கள். தக்குவா என்பது இங்கே தக்குவா என்பது இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது உள்ளத்தால் செய்ய வேண்டிய, உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு அமல்தான் தக்குவா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே உணர்த்துகிறார்கள். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு அடியான் மறுமைக்காக தேடக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமலாக இந்த தக்குவா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரத்துல் பக்கரா 197வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும்போது وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِي يَا أُولِي الْأَلْبَابِ என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் உங்களுடைய மறுமை பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வாறு மறுமை பயணத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளில் மிக முக்கியமானது தக்குவாவாகும், மிக சிறந்தது தக்குவாவாகும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போல உண்மையிலேயே மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் தக்குவா என்கிற இந்த அமலோடு வாழக்கூடியவர்கள் என்பதை சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களிலே மிக சிறந்தவர், கண்ணியமானவர் யாரென்றால் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறதோ அவர்தான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் தக்குவாவை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தக்குவாவுடைய விஷயத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று சூரத்துல் மாஇதா 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, பிர்ரான விஷயங்களிலும், பிர் என்றால் நன்மை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறிக்கும், பிர்ரான விஷயங்களிலும் தக்குவாவிலும் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறார். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய இந்த தக்குவா என்கிற அமல் பற்றி ஓரளவு அறிவு நமக்கு இருந்தாலும் அது பற்றிய பூரணமான தெளிவு நிறைய பேருக்கு கிடையாது. ஏனென்றால் பொதுவாக தக்குவா என்பதை இறையச்சம் என்று மட்டுமே மொழிபெயர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தக்குவா என்றால் அல்லாஹ்வை அஞ்சுவது என்று மட்டும் நினைக்கிறோம். ஆனால் தக்குவா என்பதை பொறுத்தவரையில் இதற்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் இஸ்லாமிய அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அரபு மொழியிலே தக்குவா என்பதை குறிப்பிடும்போது லிசானுல் அரப் என்கிற அகராதியிலே, டிக்ஷனரியிலே அஸ்லு தக்குவா ஃபில் லுகா கில்லத்துல் கலாம், குறைவாக பேசுவதுதான் தக்குவா என்று சொல்கிறார்கள். அதாவது அரபு மொழியில் தக்குவா என்றால் குறைவாக பேசுவது. அதுபோல எச்சரிக்கையாக கவனமாக இருப்பதையும் அரபு மொழியிலே தக்குவா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய வழக்கிலே குர்ஆனிலும் சுன்னாவிலும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த தக்குவா என்கிற வார்த்தைக்கு உலமாக்கள் பல்வேறு வரைவிலக்கணங்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லும்போது அத்தக்குவா ஃபிஅலு மா அமரல்லாஹு பிஹி வ தர்கு மா நஹல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறார்கள். அதாவது தக்குவா என்றால் அல்லாஹ் ஏவியதை செய்வதும் தடுத்தவற்றை விட்டுவிடுவதுமாகும் என்று அவர் சொல்கிறார். அதே போல அவருடைய மாணவர் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது அம்மத் தக்குவா ஃபஹகீகத்துஹா அல் அமலு பி தாஅத்தில்லாஹ் ஈமானன் வஹ்திசாபா அம்ரன் வனஹியா, அதாவது தக்குவா என்றால் அதனுடைய உண்மையான வடிவம் ஈமானோடும் அல்லாஹுடத்தில் கூலி எதிர்பார்த்த நிலையிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்வதுதான் என்று சொல்கிறார்கள். அதே போல
இமாம் தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்லும் போது, அன் தஅமல பிதாஅத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ் வ அன் தத்ருக மஅசியத்தல்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தகாஃபு இகாபல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹுடைய ஒளியை கொண்டு அவனுடைய கூலியை எதிர்பார்த்த நிலையில் அவனுக்கு கட்டுப்படுவதும், அல்லாஹுடைய ஒளியை கொண்டு அவனுடைய தண்டனைக்கு பயந்து அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் தக்வா என்று சொல்கிறார்கள். அதே போல இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, தக்வா என்றால் ஐ யஜஅல் அல் அப்து பைனஹு வ பைன மா யகாஃபுஹு வ யஹ்தருஹு விகாயா தகீஹி மின்ஹு. ஒரு அடியான் தனக்கும் அவன் பயப்படக்கூடிய ஏனைய காரியங்களுக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்துவதுதான் தக்வா என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தக்வா என்பதற்கு இஸ்முன் ஜாமிஉன் லிஃபிஇலி தாஆத் வ தர்கில் முன்கராத், அதாவது வழிபாடுகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய, அதே போல தடுக்கப்பட்ட அனைத்தையும் விடுவதை வலியுறுத்தக்கூடியதெல்லாம் தக்வா என்று சொல்கிறார்கள். இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தக்வாவை பற்றி கேட்டபோது, உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முட்கள், அதாவது முள்ளும் கல்லும் நிறைந்த ஒரு பாதையால் நீங்கள் நடந்தால் எப்படி நடந்து செல்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், அந்த முள்ளுகள் என்னுடைய ஆடையிலே பட்டு விடாமல் மிக கவனமாக நான் நடந்து செல்வேன் என்று சொன்னபோது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் தக்வா என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்வா என்றால் சுருக்கமாக இந்த வரைவிலக்கணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும் அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் அதற்குரிய மனோபக்குவத்தை நாம் பெற்றிருப்பதுதான் தக்வா என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ளலாம். குர்ஆனை பொறுத்தவரையில் தக்வா என்கிற சொல்லை 3 அர்த்தங்களில் பயன்படுத்துவதாக ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனில் தக்வா என்கிற சொல் 3 அர்த்தங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அல் ஹஷ்யத்து வல் ஹைபா, அதாவது அச்சம், பயம் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்கராவினுடைய 41வது வசனம், சூரத்துல் பக்கராவினுடைய 281வது வசனம், சூரத்துல் இன்சானுடைய 7வது வசனம் ஆகிய வசனங்கள் இடம்பெறுவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது போன்று இன்னும் பல வசனங்கள். அதே போல 2வது அர்த்தம், குர்ஆனிலே தக்வா என்கிற சொல்லுக்கான 2வது அர்த்தம் அத்தாஅத்து வல் இபாதா, வழிபடுவது, வணக்கம் செய்வது. இதை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சூரத்து ஆலு இம்ரான் 102வது வசனத்தில் குறிப்பிடுவதாக ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 3வது அர்த்தம் அத்தனஸ்ஸுஹு அனித் துனூப், பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது. இதை பற்றி சூரத்து நூர் 52வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்வதாக ஷேக் முனஜ்ஜித் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த 3 அர்த்தங்களும் தக்வாவுக்கு குர்ஆன் தரக்கூடிய அர்த்தங்களாகும். ஒன்று அல் ஹஷ்யா வல் ஹைபா, பயம், அச்சம் என்பது. 2வது அத்தாஅ வல் இபாதா, வழிபட்டு வணங்குதல் என்பது. 3வது தனஸ்ஸுஹு அனித் துனூப், பாவங்களிலிருந்து நீங்கி இருப்பது என்பதாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த கருத்துக்களை தரக்கூடிய இந்த தக்வா பிரதானமாக நம்முடைய உள்ளத்தை மையப்படுத்திய ஒரு அமலாக காணப்படுகிறது என்பதை நாம் காண வேண்டும். இந்த தக்வாவை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வந்த அனைவருக்கும் வலியுறுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் வந்த அனைவருக்குமே அல்லாஹு தஆலா இந்த தக்வாவை வலியுறுத்தி இருக்கிறார். சூரத்து நிசா 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலகது வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அனைவருக்கும் நாம் செய்த வசியத் இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்கிற வசியத்தாகும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார்.
இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, அல் அம்ரு பித் தக்வா கான ஆம்மன் லி ஜமீஇல் உமம், தக்வாவை கடைபிடிக்க வேண்டும் என்கிற கட்டளை அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக இருந்தது என்று அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு தக்வா என்பது எல்லா சமுதாயங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு இந்த தக்வாவை மிக கடுமையாக வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் மிம்பருக்கு ஏறினால், அதுபோல பொதுவாக ஏதாவது உபதேசங்களை அவர்கள் செய்ய முன்வந்தால், ஹுத்துபத்துல் ஹாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய உபதேசத்தை செய்துவிட்டுத்தான் அந்த மற்ற உபதேசத்திற்கு இறங்குவார்கள். அந்த ஹுத்துபத்துல் ஹாஜா என்பது பெரும்பாலும் இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் போனால், அல்லது அரபு நாடுகளிலே இருக்கிற மஸ்ஜிதுகளுக்கு ஹுத்பாவுக்கு போனால் அதை செவிமடுக்க முடியும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله என்பது இந்த ஹுத்பத்துல் ஹாஜாவினுடைய ஆரம்பமாகும். அதற்கு பிறகு 3 குர்ஆன் வசனங்கள் ஓதுவார்கள். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்கிற குர்ஆன் வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தக்வாவை வலியுறுத்துகிறார். அதே போல 2வது வசனம், யா அய்யுஹன் நாசு தக்கு ரப்பகுமுல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்பது. யா அய்யுஹன் நாசு தக்கு ரப்பகுமுல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று வரக்கூடிய சூரத்து நிசாவினுடைய வசனம். அதிலும் அல்லாஹு தஆலா தக்வாவை வலியுறுத்துகிறார். 3வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்கிற வசனம். அதுவும் தக்வாவை வலியுறுத்துகிறது. எனவே இந்த 3 வசனங்களையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மிம்பரில் வைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹத்தீப், வெள்ளிக்கிழமை ஹுத்துபா ஓதக்கூடிய ஒரு ஹத்தீப் இந்த தக்வாவை வலியுறுத்துவது ஹுத்துபாவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே தக்வா என்பது மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாகும், ஒரு அமலாகும். ஏனென்றால் தக்வா உள்ளவர்கள்தான் அல்லாஹுடைய நேசர்களாக இருப்பார்கள். நம்ம சொல்லுகிறோமே அவுலியாக்கள் என்று. அவுலியாக்கள் யார் என்றால் உண்மையிலே தக்வா உள்ளவர்கள்தான். சூரா யூனுஸ் என்கிற அத்தியாயத்தில் 62, 63வது வசனங்களில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அவுலியாக்களுக்கு, அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவுலியாக்கள் என்றால் யார் என்றால், அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு தக்குவாவோடு வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ உண்மையிலே அவுலியாக்கள் என்பவர்கள் ஈமான் கொண்ட பிறகு தக்குவாவோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் அவுலியாக்கள் தான். அதே போல சூரத்துல் ஜாசியா 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வல்லாஹு வலியுல் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். வலி என்ற சொல் நேசன் என்ற கருத்தை கொடுக்கும். வலியுல்லா என்றால் அல்லாஹுடைய நேசன். இதனுடைய பன்மைதான் அவுலியா, அவுலியா உல்லா என்று சொல்வது. இப்போ அவுலியா என்கிற வார்த்தையை ஒரு மாயையாக நம்முடைய சமுதாயத்தில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். சில இடங்களிலே போனால் தொழாதவர்கள் அவுலியாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாவங்கள், போதை வஸ்துக்கள் உட்கொள்வது, பெண்களுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டவர்களும் அவுலியாக்கள் என்று ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சில இடங்களுக்கு போனால் சில கபறுகள் இருக்கின்றன, அது அவுலியாக்களுடைய கபறுகள் என்று சொல்வார்கள். விசாரித்து தன்னுடைய வரலாற்றை பார்த்தால் அந்த வரலாறு, அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
ஒரு மிருகத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. அந்த இடம் ஒரு மிருகம் புதைக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். இவ்வாறு அவுலியா என்கிற ஒரு புனிதமான விஷயத்தை ஒரு மாயையாக, ஒரு குழப்பமாக மாற்றி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்றால் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டிய சரியான முறையில் ஈமான் கொள்வது, அதே போல ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய 6 அம்சங்களையும் ஈமான் கொள்வது. ஈமான் கொண்ட பிறகு யாரெல்லாம் தக்குவாவோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அவுலியாக்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுபோல சூரத்துல் அன்ஃபால் 34வது வசனத்திலும் இதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹுடைய வலிகள், அவுலியாக்கள் யாரென்றால் முத்தகீன்களை தவிர வேறு யாரும் இல்லை. முத்தகீன் என்றால் தக்குவா உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுல்லு மன் கான முஃமினன் தகியன் கான லில்லாஹி தஆலா வலியன். யாரெல்லாம் முஃமினாகவும் தக்குவா உள்ளவராகவும் இருக்கிறாரோ அவர் அல்லாஹுடைய வலியாக இருப்பார் என்று தன்னுடைய தஃப்சீரிலே ஷேக் நாசிர் அஸ்-சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே தக்குவாதான் ஒருவரை அவுலியாக்களில் ஒருவராக மாற்றுகிற மிக முக்கியமான அம்சமாகும். எனவே இந்த தக்குவாவை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில துஆக்கள் இருக்கின்றன, அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடியது. அதிலே ஒன்று சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இதிலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஹுதா என்கிற நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப ஹராம்களிலிருந்து பேணுதலாக இருக்கிற அந்த நிலையை கேட்கிறேன், வல் கினா போதும் என்ற அந்த பக்குவத்தை கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆவை கேட்பது. அதுபோல சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்கிற துஆ. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அழகிய திருநாமங்களையும் அல்லாஹுடைய சிஃபத்துகளையும் அதிகமாக படிக்கிற போது நம்மிடத்திலே தக்குவா வரும். குறிப்பாக அல்லாஹ் நம்மை அவதானித்து கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் எண்ணும்போது, நினைத்து பார்க்கும்போது தக்குவா நம்மிடத்தில் அதிகமாக வளரும். அதே போல அவுன் பின் அப்துல்லா ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்கிறார், தக்குவா நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் ஹுஸ்னு நீயா, நம்முடைய நீயத்தை நாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தான் இஹ்லாஸ். அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தை அதிகமாக சுய பரிசோதனை செய்வது, முஹாசபத்துன் நஃப்ஸ். உள்ளத்தை சுய பரிசோதனை செய்வது நம்முடைய உள்ளத்தில் தக்குவாவை வளர்க்கும். இதை பற்றி ஹாரிஸ் இப்னு அஸத் அல் முஹாசிபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, அஸ்லு தக்குவா முஹாசபத்துன் நஃப்ஸ், தக்குவாவினுடைய அடிப்படையே உள்ளத்தை சுய பரிசோதனை செய்வது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்றால் மார்க்கத்தை சரியாக நாம் கற்க வேண்டும். மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தந்து நாம் படித்தால் தக்குவா வரும். இமாம் சிந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது, நத்தீஜத்துல் இல்மி ஹிய தக்குவா, கல்வியினுடைய பிரதிபலிப்பு, கல்வியினுடைய முடிவு தக்குவாவாகும் என்று சொல்கிறார். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹலாலான விஷயங்களை நாம் பேணி ஹராமான விஷயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற போதும் நம்முடைய உள்ளங்களில் தக்குவா அதிகமாக வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தக்குவாவை நாம் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த தக்குவா நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம், உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களாக நாம் மாறலாம். தக்குவா நம்மிடத்தில் வந்துவிட்டால்
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பி தக்வல்லாஹ், நீ தக்குவாவை கடைப்பிடித்துக்கொள், தக்குவாவை பற்றிப்பிடி. ஃபஇன்னஹா ஜிமாஉ குல்லி கைர், ஏனென்றால் தக்குவாதான் எல்லா நன்மைகளுக்குமான அடிப்படையாகும் என்று சொன்னார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே, ஊசிக பி தக்குவல்லாஹ் ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஷை, உனக்கு நான் தக்குவாவை வசியச் செய்கிறேன், அதுதான் எல்லாவற்றினும் தலையாய அம்சமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த தக்குவாவை நாம் எல்லோரும் பேணி நடந்தால் நிச்சயமாக எல்லா நன்மைகளுக்கான வாசல்கள் நமக்கு திறக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும், நம்முடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதே போல உலகத்தில் உள்ள கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதுபோல நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான், ஜன்னத்திலே நமக்கு உயர்ந்த இடத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். அதுபோல நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தஆலா இலகுவாக்கி வைப்பான். தக்வா என்கிற இந்த அமலை நாம் சரியாக பேணி நடந்தால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும், மலக்குகளுடைய நேசம் கிடைக்கும், நமக்கு நன்மாராயம் உண்டாகும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தக்வா எல்லா சதிகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரான் 120வது வசனத்தில் சொல்லும்போது, வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் சபுரோடும் தக்வாவோடும் இருந்தால், சபுரோடும் தக்வாவோடும் இருந்தால் அவர்களுடைய சதிகள், அதாவது முஸ்லிம்களுடைய எதிரிகள், அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏனையோராக இருக்கலாம், ஷைத்தான்களாக இருக்கலாம், யாருடைய சதியும் நமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டாது என்று அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த தக்வா என்கிற அமலை நாம் எல்லோரும் சரியான முறையில் அறிந்து பேணி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.